ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி ஃபஸ்ட் யூனிட் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் அக்கௌண்டிங் பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. டிரான்சாக்ஷன்னா என்ன, ஜேர்னலு, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், தென் சப்ஸ்டரி புக்ஸ் அண்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட கண்டினியூஷன் தான் நம்மளோட 12th சிலபஸ். இப்போ அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், நம்ம இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி அக்கௌண்ட்ஸ் அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இது எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நிறுமச் சட்டம் 2013. ஸோ இந்த ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய நிறுமங்கள் எல்லாமே கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேசிஸில் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. ஸோ the Indian companies must maintain accounting records under double entry system as per section 128 part 1. ஸோ இந்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்கிறாங்க, இந்த செக்ஷன் 128 part 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு இந்திய நிறுவனங்கள் எல்லாமே என்ன செய்யணும், கண்டிப்பாக டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நமக்கு படிக்கும்போது டெபிட் ஆஸ்பெக்ட்டு, கிரெடிட் ஆஸ்பெக்ட்டு, கோல்டன் ரூல்ஸு, அப்போ நம்மளோட அக்கௌண்டிங் சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா அதை இப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுக்குன்னு சம் செட் ஆஃப் கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. தென் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ அதுக்குன்னு சம் ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதுபடி தான் நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம 2 ஆஸ்பெக்டை எடுக்கிறோம். அந்த 2 ஆஸ்பெக்டையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெபிட்டு ஆஸ்பெக்ட் ஒன்று, கிரெடிட் ஆஸ்பெக்ட் ஒன்று. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு rupees 5000. ஓகேங்களா? இப்போ இது ஒரு டிரான்சாக்ஷன். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ராமு, ராமு கிட்டேருந்து நமக்கு கேஷ் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, 5000 ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ராமு அக்கௌண்ட். ஓகேங்களா? சரிங்களா? 2 அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ராமு அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேஷ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு, ரியல். ஸோ ராமு எந்த ஒரு பேர் வந்தாலுமே அது என்ன அக்கௌண்ட்டு தான், பர்சனல் அக்கௌண்ட்டு தான். சரிங்களா? இப்போ 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க, பர்சனல் அக்கௌண்ட்டுக்கான ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்போ ரியல் அக்கௌண்ட்டுக்கான ரூல்ஸை நம்ம என்ன சொல்லலாம், வாட் கம்ஸ் இன் டெபிட், what goes out credit. ஓகேங்களா? comes in debit, goes out credit. ஸோ பர்சனலோட ரூல்ஸ் என்ன, பர்சனல் அக்கௌண்ட்டில் ரிசீவர் இஸ் a debit, receiver account is debit, giver account is credit. ஓகேங்களா? இப்போ இந்த ரூல்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இங்கே கேஷ் அப்படிங்கிறது நமக்கு கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம கம்பெனிக்குள்ளே கேஷு கம்ஸ் இன்னா. ஸோ ராமுங்கிறது ஒரு அதர் பர்சன். ஸோ அவங்கக்கிட்ட தான் நமக்கு கேஷ் ரிசீவ் ஆகுது. எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம தான் கம்பெனி அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ராமுக்கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது. ஸோ கேஷ் கம்ஸ் இன். அப்போ இதுக்கு ஜேர்னல் எழுதும்போது நம்ம என்ன எழுதுவோம்? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு இப்போ ராமு அப்படிங்கிறவர் இங்கே கிவ்வரா ரிசீவரான்னு பார்க்கணும். கிவ்வர் மீன்ஸ் கொடுப்பவர், ரிசீவர் மீன்ஸ் பெறுபவர். ஸோ இங்கே ராமு நமக்கு கேஷை கொடுக்குறாரு. அப்போ அவர் யார் அப்படின்னா கிவ்வர். அப்போ கிவ்வர் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே கிவ்வர் யார்? ராமு அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். சரிங்களா? எப்போவுமே இங்கே வந்து ஒரு 1 ஸ்டெப் நம்ம தள்ளி எழுதணும் கிரெடிட் ஆஸ்பெக்டை எழுதும்போது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல். ஓகேங்களா? இப்போ இந்த ஜேர்னல் வந்து லெட்ஜராக மாறும்போது, லெட்ஜர் நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 2 செட் ஆஃப் அக்கௌண்ட், 2 லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவோம். ஒரு லெட்ஜர் என்ன ஓப்பன் பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இன்னொரு லெட்ஜர் என்ன ஓப்பன் பண்ணுவோம்? ராமு அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போது கேஷுங்கிறது இந்த டிரான்சாக்ஷனோட டெபிட் ஆஸ்பெக்ட், ராமுங்கிறது இந்த டிரான்சாக்ஷனோட கிரெடிட் ஆஸ்பெக்ட். அப்போ இந்த 2 ஆஸ்பெக்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுறோம், என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு டிரான்சாக்ஷனோட டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட், ஓகேங்களா, ஃபுல்லி ரெக்கார்டட். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் ரெக்கார்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு இப்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்போ இன்கம்ப்ளீட்னா என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதை பார்ப்போமா? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன? அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் may be maintained as per the requirement and desire of the proprietor and accountant. லைக் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படிங்கிறது என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெபிட் ஆஸ்பெக்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ப்ரொப்ரேட்டர்னா யார்? அந்த கம்பெனியோட உரிமையாளர். ஸோ ப்ரொப்ரேட்டரோட ரெக்யர்மெண்ட் என்னவோ, அவரோட தேவை என்னவோ, அவரோட விருப்பத்திற்கேற்ப டிசைர், அவருக்கு எந்த அக்கௌண்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதுமோ, ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்க? மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது வந்து அக்கௌண்ட்ஸா, இது வந்து சரியா, இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது இந்த ரெக்கார்ட்ஸை. ஸோ இது வந்து ஒரு முழுமை பெறாத பதிவேடு. அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அனதர் நேம்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுக்கு அன்சைன்டிஃபிக், இன்கம்ப்ளீட்டட் ஒன்று, அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஒன்று, தென் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ முன்னாடி உள்ள சிலபஸ்லலாம் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு தான் இருக்கும். டபுள் என்ட்ரி சிஸ்டம், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ உங்களுக்கு இப்போது டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்டு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து அன்சைன்டிஃபிக் அண்டு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட அதர் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு மீனிங் என்னன்னு பார்ப்போம். இது உங்களோட 2 மார்க் தியரியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா? ஸோ சம்மு மட்டும் படித்தா போட்டால் பத்தாது, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? அக்கௌண்டன்சியில் தியரியை வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்? வென் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட், தட் வேர்டு, அந்த வேர்டை பாருங்கள். when accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete records. அதாவது எப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணாமல் ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து
இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜென்ரலாக வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா அதில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட செகண்ட் 2 மார்க் கொஷின். ஓகேங்களா? ஸ்டேட் த அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலி மெயின்டைனட் by small sized sole trader when double entry accounting system is not followed. எப்போ வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலையோ அப்போது என்னென்ன அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ் அண்டு கிரெடிட்டார்ஸ். இது சொல்லணும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நான் ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் யாருக்கெல்லாம் கேஷ் கொடுக்கணும், எனக்கு யாரெல்லாம் கேஷ் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் சின்னதாக வந்து எழுதிக்கிறது ஒரு நோட் பேட்லேயோ இல்லை வந்து ஒரு சின்ன எனக்கு ஏற்ற எனக்கு கன்வீனியண்ட்டாக எதில் மெயின்டைன் பண்ணிக்க முடியுதோ நான் அதில் என்ன பண்ணிக்கிறது, மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பென்சஸையும் நான் சேர்த்து எழுதியிருப்பேன், என்னோடய இன்கமையும் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? எனக்கு கேஷ் ரிசீவ் ஆனதையும் எழுதுவேன், நான் பே பண்ணதையும் எழுதுவேன்.